எதுக்குடா என்னோட போட்டோவை இந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்க? முதல்ல டெலீட் பண்றா. ஏய் அதெல்லாம் முடியாது. இந்த ஒரு போட்டோ மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் உனக்கு எத்தனை போட்டோ அனுப்புறேன் பாரு. முதல்ல போனை வை. என்னப்பா அவன் மறுபடியும் ஃபோட்டோலாம் அனுப்புறானா? இரு, அவன் ஃபோனில் உன் ஃபோட்டோலாம் வராத மாதிரி பண்ணுவோம். நான் தான் போட்டோ அனுப்பிட்டேனே மணி, அப்புறம் எப்படி அவன் ஃபோனில் வராமல் இருக்கும்? இருப்பா, இந்தா நீ வாட்ஸ்அப்பில் எந்த ஃபோட்டோ அனுப்புனாலும் அவன் மொபைலில் வராது. ஃபோட்டோலாம் வராதா? வராது. இப்போ ரீசெண்டாக சுகந்திக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. சுகந்திக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோம்னா அந்த ஃபோட்டோ அவங்க ஃபோனில் வராமல், அதாவது கேலரியில் சேவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புனா அதை கேட்க விடாமல் பண்ணுறதுக்கு, அதை வச்சு அவங்க மிரட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டேட்டஸ் போடுறப்ப என்ன பண்ணால் தப்பிக்கலாம்? இப்படி யாருக்கும் தெரியாத வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி இப்போ உனக்கு சொல்லித்தரேன். நான் தான் ஃபோட்டோ அனுப்பிட்டேனே மணி. அது சரி, நான் அனுப்பின ஃபோட்டோ எப்படி அவன் ஃபோனில் சேவ் ஆகாமல் இருக்கும்? அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஃபோட்டோ இல்லைனா வீடியோ ஏதாச்சும் ஒன்று அனுப்பு. அனுப்பிட்டேன். இப்போ நீ அனுப்பின ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிருச்சு. இப்போ என்னோட கேலரியில் வாட்ஸ்அப் இமேஜஸில் போய் பார்த்தா நீ அனுப்பின ஃபோட்டோ இருக்கா? ஆமாம் இருக்கு. இப்போ இதுவே என்னோட ப்ரொஃபைலில் போயிட்டு அட்வான்ஸ் சேட் ப்ரைவசி அப்படிங்கிற ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதே ஃபோட்டோவை அனுப்பு. அனுப்பிட்டேன். அனுப்பிட்டியா? இப்போ நீ அனுப்பின ஃபோட்டோங்கிறது டவுன்லோட் ஆகிருச்சு. அதே மாதிரி இப்போ என்னோட கேலரியில் வாட்ஸ்அப் இமேஜஸில் போய் பார்த்தா நீ அனுப்பின ஃபோட்டோங்கிறது இல்லை. பார்த்தியா? ஆமாம் மணி, நான் அனுப்பின ஃபோட்டோவே இல்லை. இல்லையா? ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னா, இப்போ நீ இதை ஆன் பண்ணி வச்சிருக்கீல, இந்த ஆப்ஷன் அவங்களுக்கும் தெரியும், அதை ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் அவங்களுக்கும் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் நீ அனுப்புகிற ஃபோட்டோ, நீ அனுப்புகிற வீடியோவை அவங்க ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் கடைங்களாம் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தும் அப்புறம் எதுக்கு இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சின்ன சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான். இன்னும் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நீ வந்து ஃபோட்டோ அனுப்புகிறப்ப அந்த ஒன் டைம் இருக்குது பதில் அதை கிளிக் பண்ணிட்டு அனுப்புனீங்கன்னா உனக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஓப்பன் வந்துடும். அந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கவே முடியாது. இல்லை இன்னும் சேஃப்டியாக இருக்கணும், நீ ஃபோட்டோவே அனுப்பக்கூடாது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா கேலரியிலே சேவ் ஆகாமல் இருக்கிற அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கே மணி, அப்போ உடனே இதை நான் ஆன் பண்ணி வச்சிடுறேன். நல்லது, இப்போ உடனே ஆன் பண்ணி வச்சிரு. அடுத்த ட்ரிக்ஸை கேளு. இப்போ நம்ம அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை அவங்க கேட்க விடாமல் பண்ணலாம். நீ ஆளுக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புவீல? அட ஏன் மணி, நான் அனுப்புன வாய்ஸ் மெசேஜ் வச்சு என்னை மிரட்டிட்டு இருக்கான். இப்போ அப்படி மிரட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன். ஹலோ மணி. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டியா? ஹலோ மணி. இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜை நான் எத்தனை வேணால் கேட்கலாம், யாருக்குலாம் அனுப்பலாம், இதை வந்து வச்சு மிரட்ட கூட செய்யலாம். இப்போ இதுவே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறப்ப ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ், auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.